இதை வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் இதனோட டேஸ்ட்டு தெரியுங்க. செம்ம டேஸ்ட். இந்த செடி வந்து என் மாடி தோட்டத்தில் ஒரு 4 வருஷமாக இருக்குங்க. இந்த பாருங்கள், நிறைய காய்கள் வந்துகிட்ருக்கு, காய்களும் வந்துகிட்ருக்கு. இது வந்து இந்த வருஷம் நான் போன தைப்பாட்டத்தில் ஆடிப்பாட்டத்தில் விதைச்ச செடி இப்போ இந்த வருஷம்தான் காய்ச்சிட்ருக்குங்க. இந்த பாருங்கள், இவ்வளோ காய்கள். இதெல்லாம் கத்திரிக்காய் தாங்க. இதையே ஏதோ கடிச்சு வச்சுட்டு பாருங்கள், செம காரங்கானம். இந்த மிளகாய் 1/4 மிளகாய் போட்டால் போதுங்க. இது வந்து போன வருஷத்து செடியில் இது வந்து 3 வருஷமாக நான் முதல்ல வளர்த்த செடி இது தாங்க. இதை வந்து நான் அவ்வளோ தூரம் இதை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த செடியும் வந்துட்டு இது பாருங்கள், சரியான காய்கள் வந்துட்டுருக்கு. இந்த நெய் மிளகாய் வந்து நம்ம மோர் மிளகாய் மாதிரி பண்ணி, ஏதாவது நம்ம தயிர் சாதம் அந்த மாதிரி கூழ் அது மாதிரிலாம் நம்ம கரைச்சி இதை வந்து மோர் மிளகாய் போட்டு அதில் பொரித்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டுங்க. என் பசங்க நெய் மிளகாய் சாப்பிடவே மாட்டான், அந்த நெய் வாசனை பிடிக்காதுங்க. இந்த மாதிரி பொரித்து கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க என் பசங்க. நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். இதிலேருந்து விதைகளும் நான் போன வருஷம் அவ்வளோ எடுத்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். அது யார் போட்டு வளர்த்தாங்கன்னு தெரியல. இந்த வருஷமும் வந்துக்கிட்டு இருக்கு செடி. பாருங்கள், நல்ல காய்கறிங்க.